வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம எக்ஸாம் ரிலேட்டட் டிஆர்பி ரிலேட்டடான நிறைய நியூஸஸ் பார்த்துட்ருக்கோம், நிறைய ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஸ்டடி டிப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வின்னர் பாயிண்ட் ஆஃப் வியூ அண்ட் ஆஸ்பிரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம் எழுதி அதை என்ன ஃபாலோ பண்ணனால நம்ம வேலையில் இருக்கோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறது தான் இதோட நோக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இது ரெண்டு சிலபஸையும் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் தான். ஒன்று ரெண்டு பாடங்கள் ஒன்னோட ஒன்று இருக்கலாமே தவிர, ஒரே யூனிட் வரலாமே தவிர கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ பிஏ அண்ட் எம்ஏ அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதை மட்டும் படித்தா போதுமா அப்படின்னா கிடையாது. ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸை நம்ம நுக் அண்ட் கார்னர் படிக்கணும். ஸோ வெறும் பிஏ சிலபஸ் எம்ஏ சிலபஸ்ன்னு கிடையாது, நமக்கு டிஆர்பி ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இந்த எக்ஸாமை இந்த யூனிட் மேக்ஸிமம் எல்லா இதுலேயுமே உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும். அதை எப்படி நீங்கள் கரெக்டாக ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால், இது வரைக்கும் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலையா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஆர்பி, டெட், டிஎன்பிசி, சிடெட், பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான தேவையான எல்லா விஷயங்களும் நம்மளோட சேனலில் அப் டு டேட் வந்துடும். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். How to frame a study plan or timetable for UGTRB and PGTRB. ஸோ இப்போ நமக்கு நவம்பரில் UGTRB and PGTRB ரெண்டுமே ஒரே டைம்ல வருது அப்படின்றத நமக்கு ஆனுவல் பிளானர்ல மூலமா நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமே அடுத்த கொஸ்டின் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், ஆகஸ்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கே இன்னும் 3 months டைம் இருக்கு. அடுத்த எக்ஸாமுக்கு டைம் இருக்கு. இது தள்ளி போகலாம், இல்லை முன்னாடி வரலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம இதுக்கான ஒரு அட்டவணை, அதாவது ஸ்டடி தேர்வுகளுக்கு படிப்பதற்கான அட்டவணை போடுவது எப்படி ஜெயிக்கிற மாதிரி போடணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நிறைய பேர் கேட்டது. ஒர்க்கிங் நான் ஒர்க்கிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுங்க மேடம் கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோ போடுறேன். ஸோ ஸ்டடி பிளான் நான் 4 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிங்க, 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் படிங்க, இது ஒரு விஷயம் கிடையாது. அவங்கவுங்களோட கஸ்டமைசேஷனோட வரணும் அது. ஸோ முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் எக்ஸாம் ஜேர்னியில். ஸோ கோல் நீங்கள் கண்டிப்பாக செட் பண்ணணும். கோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2025 UGTRB ஆர் PGTRBயில் நான் டெஃபினட்டாக என்னோட போஸ்டிங்கை நான் அஷர் பண்ணுறேன், உறுதிப்படுத்துகிறேன், அதுதான் உங்கள் கோல் அப்படின்னா ஸ்டடி பிளான் ஆர் டைம் டேபிள் வித் டெட்லைன். என்ன டெட்லைன் அப்படின்னா, இந்த வாரம் நான் இந்த பாடம் முடிச்சுட்டு டெஸ்ட் எழுதுறேன் அப்படிங்கிற டெட்லைன். ஒரு வாரத்துக்கும் ஒரு மாதத்துக்கும் ஒரு 3 மாதத்துக்கும் இல்லை இந்த எக்ஸாமோட ஃபுல் ஷெட்யூலை எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதம் முன்னாடி முடிச்சிடணும் ஃபுல் ஷெட்யூலை அப்படிங்கிற அந்த ஸ்டடி பிளான் கிளியராக இருக்கணும். ஸோ யூனிட் வைஸ் ஸ்டடி பிளான் இருக்கணும். எப்பப்பெல்லாம் ஒவ்வொரு யூனிட்டையும் ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்கணும். டெஸ்ட் பிளான் இருக்கணும். அண்ட் அதாவது யூனிட் அண்ட் ஃபுல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனிட் டெஸ்ட்டும் டைம் ஒதுக்கி இருக்கணும், ஃபுல் டெஸ்ட்டுக்கும் ஒதுக்கி இருக்கணும். டயக்னாஸ்டிக் டெஸ்ட் திடீர்னு வேற ஏதாவது ஒரு விஷயங்கள்ல, வேற வெப்சைட்லேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்கள் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்த மெத்தட் இல்லாத ஒரு ஸ்டடி சென்டர்லையோ இல்லை நெட்லேருந்தோ கொஸ்டின் எடுத்து நீங்கள் படித்த யூனிட்லேருந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுதா அப்படிங்கிறது தான் டயக்னாஸ்டிக். அப்போ அந்த எந்த மாதிரி கேட்டால் உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ரெமிடியல் டீச்சருங்க அதுக்கு பேர். ஸோ நமக்கு இதில் சொல்லுவாங்க, ஸோ குறைதீர் கற்பித்தல் ரெமிடியல் டீச்சிங்னா என்ன குறைன்னு கண்டுபிடிக்கிறதா நமக்கு டயக்னாஸ்டிக். அதே ரெமிடியல்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கானது தான் ரெமிடியல் டீச்சிங். இது எல்லாத்தையும் பேஸ் பண்ண மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி இருக்கணும் அந்த ஸ்டடி பிளான். ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்மளோட யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் உங்களுக்கு மேஜரில் ஒதுக்குற லெசன் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 யூனிட்ஸ். ஸோ 10 யூனிட்ஸ்க்கு மேலே சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு 8 யூனிட்ஸு 7 யூனிட்ஸு அப்படி இருக்கும். நான் என்னோட இங்கிலீஷ் மேஜரை பேஸ் பண்ணி 10 யூனிட்கான ஒரு ஸ்டடி பிளான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை தேவைப்படுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்னைக்கு ஏப்ரல் 1லேருந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஏப்ரல் 1 and 2 யூனிட் 1 அதில் இப்போ யூனிட் 1ல எனக்கு 12 டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 6 டாபிக்ஸாக ஃபஸ்ட் வீக்கு அதுக்கான வீக் டெஸ்ட் எழுதிடுவீங்க. ஏப்ரல் 2nd வீக்கில் ஃபுல் யூனிட்டும் முடிச்சுட்டு 13ஆம் தேதி ஃபுல் டெஸ்ட் எழுதுறீங்க.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 யூனிட் 1 யூனிட் 2 ஏப்ரல் 4 யூனிட் 2 இது ரெண்டும் முடிச்சிடலாம். அடுத்து மே 1ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 3, மே 2nd வீக் பார்த்தீங்கன்னா யூனிட் 3, மே 3rd வீக் பார்த்தீங்கன்னா யூனிட் 4, மே 4th வீக் பார்த்தீங்கன்னா யூனிட் 4, அதே மாதிரி ஜூன் 1st வீக் பார்த்தீங்கன்னா யூனிட் 4. ஸோ எது வந்து உங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கு இது யூனிட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த டெட்லைன்ங்கிறது முக்கியம். என்ன இருக்கணும், எந்த மந்த்ல என்ன படிக்க போறோம், எந்த வீக்ல எந்த யூனிட், டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கான டெட்லைன். அந்த டெஸ்ட் எழுதும் போது நீங்க உங்களோட கஸ்டமைசேஷனான டெஸ்டா இருக்கலாம், இல்லை யாதோ ஒருத்தரோட டெஸ்ட் கொடுக்கறதா இருக்கலாம். நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு ஃபுல்லி ப்ரிப்பேர்டா அந்த டெஸ்ட்டை எழுதணும். அந்த மைண்ட் செட்ல எழுதும். ஓகே இந்த டெஸ்ட் எழுதிடுவோம் அடுத்த தடவை படிச்சுக்குவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க. கண்டிப்பா ஒரு டெஸ்ட் எழுதும் போது 100% உங்களால எவ்வளோ படிச்சு முடிக்க முடியுமோ அவ்வளோ படிச்சு முடிச்சிடணும். இந்த இடத்துல உங்களால முடிகிறதுன்றதை விட 100% அதோட கண்டென்ட்டை வந்து நான் மைண்ட்ல வச்சுக்குவேன். 100% நான் படிச்சுட்டேன், எல்லா யூனிட்டும் படிச்சுட்டேன். ஒரு யூனிட் படிக்கலன்னா ஓகே இந்த யூனிட்ல இருந்தே 4 கொஸ்டின் தான் வரப்போகுது, அதுல இந்த ஒரு யூனிட்டை விடுறதுனால என்ன ஆக போகுது, இந்த மாதிரி மைண்ட் செட்ல டெஃபினட்டா படிக்காதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கிறது, நம்ம கொடுத்துருக்க சிலபஸ், நம்ம வச்சிருக்க சோர்ஸ் எந்த அளவுக்கு வாஸ்ட்னு தெரியாது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிற சிலபஸையாவது தரவா படிச்சாதான் நம்மளால போக முடியும். பை உண்மையான ஒரு விஷயம் சொல்லணும்னா நம்மளோட ப்ரிஸ்கிரைப்டு சிலபஸை நான் எக்ஸாமுக்கு முன்னாடி 3 times ஃபுல்லாக படிச்சிருக்கேன். ரிவிஷன் இதெல்லாம் டெஸ்ட் எழுதி பார்க்குறேன், டவுட் ஆகுதோ திரும்ப ரிவிஷன் பண்ணுவேன். ஸோ அதனால ஒரு தடவை படிச்சுட்டேன். ஒரு தடவை ஃபுல் யூனிட் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. கண்டிப்பா 2 தடவை படிக்கணும். அதே நேரத்துல இதுல 4 கொஸ்டின் தான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன். இந்த யூனிட்லாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, இதுல இந்த போயட்ல இருந்தா கொஸ்டின் வரப்போகுது, அது நம்ம விட்டுலாம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து இதே மாதிரி தான் 6th யூனிட் 7th யூனிட் பாருங்க. எனக்கு 7th யூனிட் பிஜியை பொறுத்த வரைக்கும் அதிகம். அப்படிங்கும்போது பிஜிக்கு 7th யூனிட்டுக்கு நான் ஒரு மந்த் ஃபுல்லா கொடுத்துருக்கேன். அடுத்து 9th யூனிட் இதெல்லாம் ஓகே. இப்போ எனக்கு 7th யூனிட் ஈஸி மேம், நான் எல்லாமே படிச்சிருக்கேன், எனக்கு ஓகே தான் அப்படின்னா நீங்கள் 6th யூனிட் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் எல்லா யூனிட்டுமே எனக்கு 2 வீக்ஸ் போதும் அப்படின்னா 15 days போதும் அப்படின்னா நீங்கள் ரிவிஷனுக்கான டைமை அதிகமாக படுத்தலாம். இப்போ செப்டம்பர் 3rd 3rd வீக் 4th வீக் அக்டோபர் 1st ஃபுல்லாமே நமக்கு என்ன வந்துடுது அப்படின்னா ரிவிஷன் வந்துடுது. ஸோ அந்த ரிவிஷனுக்கான இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இது மாதிரியான சில விஷயங்கள் தான் இதில் வந்து கஸ்டமைஸ் எப்படி டென்டேட்டிவாக நீங்கள் வந்து ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட்டுக்கு இது வந்து வைக்கணும். அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், டெட்லைன் நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் படிப்பீங்க. அதையும் தரவாக படிக்கணுங்கிற மைண்ட் செட்டை கண்டிப்பாக வச்சுக்கிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதில் நிறைய பேர் கேட்டது இந்த விஷயம் தான், எப்படி ஸ்டடி பிளான் போடுவீங்க மேடம், எப்படி படிப்பீங்க, அந்த டெட்லைன் சொல்லியிருக்கீங்க, பழைய வீடியோஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. இதில் வேற ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. யூஜி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து யூஜி டிஆர்பி மெட்டீரியல். ஸோ ஃபுல் மெட்டீரியல் வித் ஒரிஜினல் டெக்ஸ்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், ஆத்தர் நோட், இது எல்லாமே வந்துடும். ஸோ யூஜி டிஆர்பி ஸ்டடி மெட்டீரியல் 3700. டெஸ்ட் பேட்ச் இருக்கு மந்த்லி 400. ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க சேர்ந்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கான மெட்டீரியல்ல 3 டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. யூஜிடிஆர்பி தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஓப்பன் பண்றோம். ஸோ அடுத்து வந்து யூஜிடிஆர்பியோட மெட்டீரியல் வந்து கிட்டத்தட்ட வந்து 3700 போட்டிருக்கேன். மெட்டீரியலோட டோட்டல் பேஜஸ் வந்து 1800. அடுத்து இது பிஜிடிஆர்பி பொறுத்த வரைக்கும் மெட்டீரியலோட பேஜஸ் வந்து 2300. ஃபீஸ் வந்து அதாவது மெட்டீரியலோட காஸ்ட் வந்து 5100. டெஸ்ட் பேட்சுக்கு 400 தான். மந்த்லி 400 நீங்கள் பே பண்ணீங்க. அந்த மந்த்துக்கான 2 யூனிட், அந்த மந்த்துக்கான 2 யூனிட், ஒரு மந்த் பே பண்ணால் யூனிட் 1 அண்ட் யூனிட் 2க்கான டெஸ்ட்டு, வீக் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் 1, திரும்ப வீக் டெஸ்ட் 1, ஃபுல் டெஸ்ட் வந்துடும். அப்படி பார்த்தா ஒரு யூனிட்டுக்கு 2 வீக் டெஸ்ட்டு 2 ஃபுல் டெஸ்ட் வரும். சாரி, ஒரு யூனிட்டுக்கு 2 வீக் டெஸ்ட் 1 ஃபுல் டெஸ்ட் வரும். பிஜிக்கும் அதுதான், யூஜிக்கும் அதுதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறதுல உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் மெட்டீரியலுக்கு இங்கிலீஷ்க்கு மட்டும் இருக்குது, சைக்காலஜிக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு, ரெடி ஆகணும்னா நானே சொல்கிறேன். ஸோ இது வந்து எப்படி ஸ்டடி பிளான் போடுறது, எப்படி டெட்லைன் செட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் என்கிட்ட வாட்ஸ்அப்லையும் இதுலேயும் கேட்டதுக்காக டிஸ்கிரைப் பண்ணிடுவோம். நம்ம இதை வந்து நல்லா டிஸ்கிரைப் பண்ணிடுவோம் தான் டென்டேட்டிவாக ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்கேன். இதே ஷெட்யூல் தான் என்னோட டெஸ்ட் பேட்சுக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எல்லா டவுட்ஸும் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்ததாக
இதுக்கு அடுத்ததாக பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பிக்கு தனித்தனியாக வீடியோ போட சொல்லியிருக்கீங்க. ஸோ லெசன் வைஸ் அதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு. மேக்ஸிமம் யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி ரெண்டும் சேர்த்து வீக்லி 2 வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக அதற்கான நம்ம சும்மா வீடியோவாக ஒரு ஸ்டோரியாக சொல்லிட்டு போகிறத விட எழுதிக்கிற நோட்ஸை வந்து ஸ்லைடாக இந்த மாதிரி ஸ்லைட்ஸில் கொடுக்கறதுக்காக தான் கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்தடுத்து போடுவோம். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு யாராவது பிஜிடிஆர்பி இங்கிலீஷோ பிஜிடிஆர்பிக்கோ யூஜிடிஆர்பிக்கோ படிச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.